சூப்பரா மணக்க மணக்க நம்ம கட்லா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மாங்காய் போட்டு மசாலா வதக்கி அரைச்சி வைக்கிற மீன் குழம்பு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுருக்கவும் முடியாது, எங்கேயுமே பார்த்துருக்கவும் முடியாது. ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், அப்புறம் நீங்களே கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் எப்படி டேஸ்ட் இருந்ததுன்னு சொல்லிட்டு. நீங்கள் ஹோட்டல் வச்சுருக்கிறவங்களா இருந்தால் சரி இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மீன் குழம்புக்காகவே உங்கள் ஹோட்டலுக்கு வருவாங்க. மீனில் இருக்கிற கவுச்சி ஸ்மெல்லே தெரியாது, அதுக்கு நான் கேரண்டி. தேனாட்டம் இருக்கிற இந்த மீன் குழம்ப சுட சுட சாத்தில் ஊற்றி சாப்பிட்ருவோமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கட்லா மீன் குழம்பு. ரொம்ப எளிமையான முறையில் சங்கீதா ஸ்டைலில் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டனில் மறக்காம ஆள் கொடுங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கட்லா மீன் குழம்பு செய்யறதுக்கு நான் 1.5 கிலோ கட்லா மீன் எடுத்து வச்சிருக்கேங்க. கட்லா மீன் குழம்பு செய்யறது ரொம்ப ஈஸி தான், ஆனால் அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. இது டேம்ல வளர்றதுனால இதில் ஒரு சேறு வாடை அடிக்கும். ஸோ அது இல்லாமல் எப்படி சமைக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் இந்த வீடியோலையும் நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. நான் எடுத்துருக்கிறது 1.5 கிலோ மீன் அளவு. இப்போ இதுக்கு தகுந்த மசாலா போடணுங்க. அப்போதான் இந்த மீனில் இருக்கிற கவுச்ச ஸ்மெல்லே தெரியாமல் இருக்கும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம், அப்படியே தூணாப்பில் போட்டுக்கலாம். அடுத்தது காஷ்மீர் மிளகாய் பொடி 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. காஷ்மீர் மிளகாய் பொடி இருந்தால் கண்டிப்பாக போடுங்க, அப்போதான் குழம்புக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். ஆனால் காஷ்மீர் மிளகாய் பொடியிலேருந்து காரம் கம்மியாக தான் வரும். இந்த காஷ்மீர் மிளகாய் பொடி நான் வீட்டிலே செஞ்சதுங்க. நம்ம சேனலில் இது சேலுக்கும் இருக்குது. வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. அடுத்தது மீன் குழம்பு பொடி. இது வந்து வீட்டிலே செஞ்சது. இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். என்னோட மீன் குழம்பு பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ அதோட ஸ்பெஷல் தான் இது. இப்போ இதிலே கொட்டிடலாங்க. நான் 3 டீஸ்பூன் மீன் குழம்பு பொடி போட்டிருக்கேங்க. இந்த மீன் குழம்பு பொடியை மீன் குழம்புக்கு மட்டும் கிடையாது, ஈவன் வெஜ்ஜு குழம்புக்கும் வைக்கலாங்க. எல்லா விதமான புளி ஊத்தின குழம்புக்கும் வைக்கலாம். ஈவன் பொரியலுக்கு கூட இது யூஸ் பண்ணலாம். இதுவும் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. அடுத்தது கல்லுப்பு 1 கைப்பிடி போட்டுக்கலாங்க. நான் வந்து 1.5 கிலோ மீன்ல செய்யறதுனால அதுக்கு தகுந்த மசாலா போறேன். இதை விட நீங்க கம்மியா செஞ்சா நான் போற அளவுகளை மட்டும் குறைச்சிக்கோங்க. காரம் எங்கெல்லாம் போறணும் அங்க உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்தது புளி தண்ணி ஒரு 50 ml எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதிலே ஊற்றிடலாம். புளி தண்ணி ஊற்றுறது ரொம்ப முக்கியம். இந்த தண்ணி ஊற்றும் போதும் இந்த மீனில் இருக்கிற கவுச்ச ஸ்மெல் தெரியாமல் இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா கட்லா மீனுக்கு ஒரு பயங்கர கவுச்ச ஸ்மெல் இருக்கும். அதுக்காக தான் புளி தண்ணி ஊற்றணும். இப்போ இதில் தேங்காய் எண்ணெய் 2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. நான் வந்து தேங்காய் எண்ணெயில் செய்கிறேன், அதனால தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். நீங்கள் நார்மலாக எப்பயும் எந்த எண்ணெயில் செய்வீங்களோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாங்க. இந்த புளி தண்ணியிலே ஊறும் போது கட்லா மீன் உடையாமலும் இருக்கும், முள்ளு குத்தும். ஸோ அதனால் வந்து பார்த்து செய்யணும். அப்படியே நோவாமல் இப்படி எடுத்து கொடுக்கணும். இந்த மசாலாலாம் எல்லா மீன்லேயும் ஒட்டணும். நான் போட்டிருக்கிற மீன் குழம்பு பொடியிலே மிளகு, பெருங்காயம், ஜீரகம்லாம் இருக்குது. அதனால பெருங்காய பொடி, மிளகு பொடி, ஜீரக பொடியெல்லாம் சேர்க்கலிங்க. நல்லா சுற்றிலையும் தடவி விடணும். பார்த்தீங்களா எப்படி மசாலா கொட்டை இருக்குன்னு. இப்போ இந்த மீன் வந்து 1/2 மணி நேரமாவது ஊறணும், அப்போ தான் உள்ள மசாலா இறங்கிட்டு டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இப்போ இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ மீன் குழம்பு செய்யறதுக்கு மசாலா வதக்கலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த ரெசிபி ஃபுல்லாகவே நான் தேங்காய் எண்ணெயில் தாங்க செய்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அடுத்தது பூண்டு போட்டுக்கலாங்க. நான் பெருசாக ஒரு கட்டி பூண்டு எடுத்து உரிச்சு வச்சிருக்கேன். இதிலே போட்டுடலாம். அடுப்பணல் மீடியமாக வச்சு இந்த பூண்டை லேசாக செவக்க வதக்கலாங்க. பூண்டு செவக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இனிமேல் வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். இதிலே போட்டுடலாம். முழுசாக போடணுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்தது மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமும் 1 எடுத்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுவும் போட்டுக்கலாம். இதிலே 2 பச்சை மிளகாயும் போட்டுக்கலாங்க. நான் எடுத்துருக்கிற பச்சை மிளகாய் ரொம்ப மெலிசா இருக்கு, அதனால 2 போட்டிருக்கேன். நீங்க எடுக்கிற பச்சை மிளகாய் சைஸை பொறுத்து பார்த்து போட்டுக்கோங்க. மீடியமான அனல்லே இதை கிளறி கொடுத்துடலாங்க. வெங்காயம் செவக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதும். அடுத்தது பச்சை மாங்காய் 2 பீஸ் எடுத்து வச்சிருக்கேன். சின்னதாக தாங்க இருக்கு. இதுவும் போட்டுக்கலாம். மீன் குழம்புனாலே மாங்காய் இல்லாமல் கிடையாது. அதுவும் இந்த மாதிரி மாங்காயை நம்ம மசாலாவில் வதக்கி அரைச்சி ஊற்றும் போதும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த மாங்காவாக இருந்தாலும் சின்னதாக ஒரு பீஸ் போடுங்க போதும். ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா புளிப்புத்தன்மை அதிகமாகிடும், டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த மாதிரி மாங்காய் இதிலே போட்டு செய்யும் போதும் மீன் குழம்புல அந்த மாங்காய் வாசம் அடிச்சுக்கிட்டு ரொம்ப சுவையாக இருக்கும். இப்படி 2 கலர் கிளறுனா போதுங்க. அடுத்தது கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். அப்படி ஒரே ஒரு கலர் கிளறிக்கலாம் போதுங்க. இனிமேல் தக்காளி போட்டுடலாம். நான் தக்காளி பழமாக 4 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதிலே போட்டுக்கலாம். நான் எடுத்த தக்காளி மீடியம் சைஸுங்க. அதே மாதிரி பெங்களூர் தக்காளி போட்டிருக்கேன். நாட்டு தக்காளியாக இருந்ததுன்னா நீங்கள் 3 தக்காளி போட்டால் போதுங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன்
உப்பு போட்டுக்கலாங்க. அப்போ தான் நல்லா வதங்கும். தக்காளி நான் எப்பயுமே மீன் குழம்புக்கு கொஞ்சம் அதிகமாக போடுவேன். புளியை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அந்த மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டுங்க. தக்காளி தோல் வழுண்டு வருதுங்க. இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதும். இப்போ தேவையான காரப்பொடியும் போட்டுக்கணுங்க. நம்ம மீன்லேயும் காரப்பொடி போட்டிருக்கோம். பட் மசாலா குழம்பு கூட்டி வைக்கும் போது அதுக்கெல்லாம் வேணும்ல, அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ போட்டுக்கலாம். நான் 2 டீஸ்பூன் மீன் குழம்பு பொடி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதிலே போட்டுக்கலாங்க. மீன் குழம்பு பொடி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடி குறைச்சி போட்டுக்கலாங்க. அதாவது காரம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி. பட் கொஞ்சம் நிறைய போட்டால் தான் உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் நல்லா வரும். அதே மாதிரி குழம்பு திக்காகவும் இருக்கும். இந்த அளவு கிளறி கொடுத்தா போதும். இப்போ இந்த மசாலா ஆறணும். அப்படியே ஒரு பக்கம் வச்சுட்டு குழம்பு கூட்டி வைக்க ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ மீன் குழம்பு செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டாங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது மீன் குழம்புங்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தாங்க ஊற்றணும். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடி குறைச்சி ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ தேவையானதெல்லாம் போட்டுக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். நீங்கள் எடுக்கிற மீன் கம்மியாக இருந்தால் 1/4 டீஸ்பூன் போடுங்க போதும். 1.5 கிலோங்கிறதுனால நான் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ அடுப்பானது ஃபுல்லாக கம்மியாக இருக்கணுங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பும் போட்டுக்கலாம். இப்போ அப்படியே ஒரே ஒரு கிளறி கொடுத்தா போதுங்க. மீதி தேவையான பொருட்களும் போட்டுக்கலாம். நான் கடுகு போடலிங்க, ஏன்னா இதுக்கு ஸ்பெஷலாக லாஸ்ட்டாக தாளிப்பு கொடுக்கணும். அப்படி செய்யும் போது ரொம்ப சுவையாக இருக்குங்க. அதனால கடுகு இப்போ போட வேண்டாம். அடுத்தது பெருசாக ஒரு கட்டு பூண்டு எடுத்து தட்டி வச்சிருக்கேன். இதுவும் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயமும் தட்டி வச்சிருக்கேன். இதுவும் போட்டுக்கலாங்க. பூண்டு சின்ன வெங்காயம் ரெண்டும் தட்டிட்டு போடணும். அப்போதான் மீன் குழம்போட டேஸ்ட்டும் வாசனையும் சூப்பராக இருக்குங்க. அடுப்பானல் மீடியமாக வச்சு இதை கிளறி கொடுத்துடலாங்க. இதெல்லாம் வதங்கும் போதே கொஞ்சமாக மிளகு போட்டுக்கலாங்க. முழு மிளகு. ஃபஸ்ட்டே எண்ணெயில் மிளகு போட்டோமா அப்படியே தெரிச்சு வெடிக்கும். ஸோ அதனால வெங்காயம் பூண்டுலாம் போட்டதுக்கப்புறம் போட்டால் போதும். ஜஸ்ட் ஒரு டேஸ்ட்டுக்காக தான் இப்போ போடுறோம். ஏன்னா மீன் குழம்பு பொடியிலே நம்ம மிளகும் போட்டு அரைச்சிருக்கோங்க. இதெல்லாம் பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கலாம். சின்ன வெங்காயம் லேசாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதுவும் போட்டுக்கலாம். இது கட்லா மீன், அதுவும் 1.5 கிலோ மீன். ஸோ அதுக்கு தகுந்த மசாலா போடணும். வெங்காயம் இவ்வளோ அதிகமாக போடுறேன்னு நினைக்காதீங்க. இந்த அளவு போட்டால் தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மீன் குழம்பும் திக்காக டேஸ்ட்டாக வரும். இதெல்லாம் வதங்குறதுக்குள்ள நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாங்க. மசாலா எல்லாம் ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் கொட்டிடலாங்க. நான் வந்து தேங்காய் பால் ஊற்ற போகிறேன். அதனால இதில் தேங்காய் போடல. ஸோ சப்போஸ் தேங்காய் பால் ஊற்ற வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் ஒரு கைப்பிடி தேங்காய் போட்டும் அரைச்சிக்கலாம். இதை அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. பாருங்கள், இப்படி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ மசாலாவை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். பாருங்கள், வெங்காயம் பூண்டுலாம் நல்லா செவந்துடுச்சு. இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதுங்க. அடுத்தது 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையிலையும் போட்டுடலாம். இப்போ அடுப்பானல் ஃபுல்லாக கம்மியாக இருக்கணுங்க. ஒரே ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகா பொடியும் போட்டுக்கலாம். எங்கடாப்பா அங்கங்கே மிளகா பொடி போடுறேன்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு கலருக்காக தான் இப்போ போடுறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இந்த மாதிரி போடும்போதும் உங்கள் மீன் குழம்பு நல்லா அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் இதை கிளறி கொடுத்தா போதுங்க. இனிமேல் நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிடலாம். அடுப்பானல் ஃபுல்லாக கம்மியாக இருக்கணுங்க, இல்லைன்னா அப்படியே மேலே தெரிக்கும். இப்போ இந்த மசாலாவை நல்லா கிளறி கொடுத்துடலாம். இந்த மசாலா தான் நம்ம மீன் குழம்புக்கு நல்ல ஒரு சுவை கொடுக்குங்க. அது மட்டும் இல்லை, நம்ம மீன் மசாலா இருக்குது பார்த்தீங்களா, அது வேறு லெவலாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை அதை வச்சு செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. வத்த குழம்பு, புளிக்குழம்பு, காரக்குழம்பு, அந்த மாதிரி எல்லா விதமான புளிக்குழம்புக்கும் இந்த மீன் மசாலா பொடி போடலாங்க. மசாலா நல்லா வதங்கிட்டு எண்ணெய் கசிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இனிமேல் புளி தண்ணி ஊற்றிடலாம். நான் பெருசாக 2 லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேங்க. இதுக்கு வந்து புளி கொஞ்சம் நிறையா ஊற்றணும். அதாவது டேம் மீனுக்கெல்லாம் புளி நிறையா ஊற்றுனீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த மீனில் இருக்கிற கவுச்சி ஸ்மெல்லும் தெரியாது, டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அதே மாதிரி இதுக்கு எப்படி புளி எடுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ரொம்ப கருப்பு புளி எடுக்காதீங்க. கொஞ்சம் இந்த மாதிரி கலராக இருக்கிறதா எடுத்தீங்கன்னா இதில் புளிப்பு கம்மியாக இருக்கும். அதுதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ புளி தண்ணி வடிகட்டி ஊற்றிக்கலாங்க. அதே மாதிரி புளி தண்ணி ரொம்ப ஓவராக ஊற்றக்கூடாது, டேஸ்ட் நல்லா இருக்காது. நான் 2 வாட்டி தண்ணி ஊற்றி புளியில் கரைச்சி தாங்க ஊற்றுறேன். இப்போ குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி கூட்டி வச்சுக்கலாங்க. அடுப்பானாலும் ஃபுல்லாக வச்சிடலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேங்க. உப்பு அங்கங்கே போடுறேன், ஸோ பார்த்து போட்டுக்கோங்க நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. பட் இப்போ நான் போடுறது ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணி ஆட்டம் ஊற்றி கூட்டி வச்சுக்கணும். இன்னும் நம்ம தேங்காய் பால் வேறு ஊற்றணும். இப்போ இல்லை, அது வந்து லாஸ்ட்டாக. ஸோ நல்லா இப்படி கிளறி கொடுத்துட்டு உப்பு காரம் புளிப்பு பார்த்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம மீனில் வேறு மசாலா போட்டிருக்கோம், அதனால இப்போ ரொம்ப காரம் இருக்கக்கூடாது. ஸோ மீனில் இருக்கிற மசாலாவும் இந்த குழம்புக்கு வரும். நான் சொன்ன அளவு போட்டால் அவ்வளோ பர்ஃபெக்டாக வருங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். குழம்பு நல்லா கொதிக்குதுங்க. ஸோ 2-3 கொதி இப்படி கொதிச்சா போதும். இனிமேல் நம்ம மீன் போட்டுடலாங்க. ஒரே இடத்துல போடாமல் சுற்றி வளைச்சி மீனை போடுங்க. மீனில் எப்படி மசாலா பிடிச்சிட்ருக்கு பாருங்கள்.
நான் அடுப்பணல் மீடியமாக தாங்க வச்சுருக்கேன். மீன் போட்ட உடனே இப்படி கிளறி விட்டுணுங்க. ஏன்னா மீன் சூடாயிடுச்சுன்னா மீன் உடைய ஆரம்பிச்சிடும். அது கட்லா மீன் நல்லாவே உடையும். அதனால தான் பெருசாக நல்லா திக்காக போட்டிருக்கேங்க. கொஞ்சம் இந்த மாதிரி திக்காக போடும் போதும் மீன் உடையாமல் இருக்கும். இப்பயே மீன் குழம்பு பார்க்கும் போதே சாப்பிடணும்னு தோணுதில்ல? ஒரு வாட்டி இந்த மாதிரி அது என்னோடைய மசாலாவை யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்க, வேற லெவலாக இருக்கும். ஏன்னா நான் போட்டிருக்கிற மீன் குழம்பு பொடியில் ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டிருக்கேங்க. இது வரைக்கும் யாருமே செய்யாத மெத்தடில் அது என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நல்லா ஒரு வாட்டி கிளறி கொடுத்துட்டேன். இப்போ இது கொதிச்சு வரட்டுங்க. பாருங்க கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இனிமே வந்து அடுப்பணல் கம்மியாக இருக்கணும், ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. ஏன்னா மீன் உடைய வாய்ப்பு இருக்கு. நம்ம மீனில் புளி தண்ணி ஊற்றி ஊற வச்சதுனால மீனும் உடையாதுங்க. ஏன்னா புளி வந்து அப்படியே மீனை இறுக்கி கொடுத்துரும். ஒரு சிலர் மீன் போட்டு ஒரு கொதி விட்டு இறக்கிடுவீங்க. பட் நான் அப்படி செய்ய மாட்டேன். இந்த மீனில் இருக்கிற ருசி இந்த குழம்புக்கு இறங்கணும், மீனும் நல்லா வெந்திருக்கணும். மீனில் ஏதாவது கிருமி இருந்தாலும் அது செத்து போகணும். ஸோ அதனால குறைஞ்சது 10 to 15 நிமிஷம் நான் கொதிக்க விடுவோங்க. ஸோ அடுப்பணல் இப்போ ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டேன். இது 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். இடையில இப்படி லைட்டா மட்டும் மூவ் பண்ணி கொடுக்கணும், ரொம்ப போட்டு கிளறக்கூடாது. இப்படி எடுத்து நல்லா ஆட்டி கொடுங்க. ஸோ 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாங்க. 10 minutes later. ஆஹா, மீன் குழம்பு வாசனை வீடு பூரா அடிக்குதுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கு. முன்ன இருந்ததை விட குழம்பு சுண்டி இருக்கு. குழம்போட திக்னஸ் பாருங்க, நல்லாவும் திக்காக இருக்கு. அப்படி சுண்டி வந்திருக்கு. ஸோ மீன் குழம்பு இந்த அளவு கொதிச்சா போதுங்க. இப்போ லாஸ்டா இதுல நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாங்க. நான் 300 ml திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேங்க. இது பெருசா அரை மூடி எடுத்து கொஞ்சமா தண்ணி ஊற்றி அரைச்ச திக்கான தேங்காய் பால் இப்போ இதிலே ஊற்றிடலாம். இப்போ கிளறி கொடுத்துடலாங்க. அடுப்பணலும் கம்மியாக தான் இருக்குது பார்த்தீங்களா? ஒரு மீன் கூட உடையில. ஸோ ரொம்ப போட்டு அப்படி இப்படி கிளறாமல் நான் அப்படியே லேசாக ஓரத்தில் எடுத்து கொடுக்குறேன். ஸோ கம்மியான அனல்லே இது அப்படியே நல்லா ஒரு 2 கொதி வரட்டுங்க. தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் திரிஞ்சிடுமா அப்படின்னு நினைக்காதீங்க, ஒன்றுமே ஆகாது. நான் எப்பயுமே இந்த மாதிரி செய்வேன். நீங்கள் இப்படி தேங்காய் பால் ஊற்றி செஞ்சு பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இது 2 கொதி வரட்டும். அதுக்குள்ளே இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணணும். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டாங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏற்கனவே மீன்ல நிறைய எண்ணெய் ஊற்றிருக்கும். இப்போ கொஞ்சமா ஊற்றினாலே போதுங்க. இப்போ கடுகு வேணாலும் தாளிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வெங்காயம் வடகம் வேணாலும் தாளிச்சுக்கலாங்க. நான் வந்து வெங்காய வடகம் போட்டு தான் தாளிக்க போறேன். மீன் குழம்புக்கு இந்த மாதிரி தாளிக்கும் போதும் ரொம்ப சுவையா இருக்கும். ஸோ வெங்காய வடகம்னா ஃபுல்லாவும் போடக்கூடாது. நம்ம குழம்பு எவ்வளோ செய்யறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான். நான் மீடியம் சைஸ்ல அரை வெங்காய வடகம் எடுத்து அப்படியே உதுத்து விடுறேங்க. அடுப்பணல் இப்போ ஃபுல்லா கம்மியா இருக்கணும். இந்த வெங்காய வடகத்திலேயே பூண்டு, வெங்காயம், கடுகு, அதே மாதிரி மிளகு, சீரகம் எல்லாம் போட்டிருக்கும். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இந்த வெங்காய வடகம் சீக்கிரமே வதங்கிடுங்க. இந்த அளவுக்கு இப்படி ப்ரௌனா செவந்தாலே போதும். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிட்டாங்க. இதில் 1/4 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகா பொடி போட்டுக்கலாங்க. போடுறது ஆப்ஷனல் தான், காரம் வராது. எதுக்காக இந்த மாதிரி போடுறேன்னா நல்ல ஒரு கலர் கொடுக்கறதுக்காக தான். இப்போ தாளிப்பு மீன் குழம்புல கொட்டிடலாங்க. அப்படியே லைட்டாக உள்ள தள்ளிடலாம் இந்த மசாலாவை, அதாவது தாளிப்பை. போதுங்க. இப்போ லாஸ்ட்டாக இதில் 7 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது அப்படியே உள்ள தள்ளிடலாம். இவ்வளோ காரமா இங்கே போடுற அங்கே போடுற மிளகா பொடி போட்டுக்கிட்டே இருக்கிற இப்படின்னு மனசில் நினைக்கிறீங்களே, செஞ்சு பாருங்க. இந்த மீனுக்கு தகுந்த அளவு மசாலா இருந்தால் தான் மீனும் ருசியாக இருக்கும், குழம்பும் ருசியாக இருக்கும், மீனில் மசாலா இறங்கிட்டு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக இந்த மாதிரி பச்சை மிளகாய் போடுறது என்னோட ஸ்டைல். ஸோ என்ன ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்க. லாஸ்ட்டாக இப்படி பச்சை மிளகாய் போடுறதுனால இதுலேருந்து காரம் வராது, பட் நல்ல ஒரு வாசனை வரும் பாருங்க. ஒரு தட்டு சோறு சாப்பிட்டாலும் பத்தாதுங்க. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க. சூப்பரா மணக்க மணக்க நம்ம கட்லா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். சூடான சாதம், தேனாட்டம் இருக்கிற இந்த மீன் குழம்பு சுட சுட சாத்துல ஊற்றி சாப்பிட்றோமா? ஆஹா ஆஹா, கொஞ்சம் கூட மீன் உடையாம இப்படி இருக்க பாருங்க, நாக்கில் எச்சு வருது. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துக்கிட்டே தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றாங்க. தேன் மாதிரி இருக்குது, பார்த்தா தெரியுது இல்லை? இதோட திக்னஸ் பாருங்கள், அவ்வளோ கரெக்டாக இருக்குது. மீன் குழம்போட கலர் பார்த்தீங்களா? இந்த கலருக்காகவே எல்லாரும் சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கு காரணம் நம்ம போட்ட மசாலாஸ் நல்லா அப்படியே சதும்ப பிசைஞ்சாச்சு. இதில் வந்து அப்படியே உடையாமல் மசாலா நல்லா ஏறி இருக்கிற நம்ம கட்லா மீனை அப்படியே உடைச்சி அதுவும் சூடாக இருக்குது பார்த்தீங்களா? மசாலா எப்படி ஏறி இருக்குன்னு. இப்போ இந்த மீன் பீஸு இதில் வச்சு கை நிறையா எடுத்து வாய் நிறையா சாப்பிட்ருவோமா? இன்னைக்கு ஒரு பொடி தான், வாங்க.
ஆஹா ஓஹோ சூப்பராக இருக்குது, சான்ஸே இல்லை. நிஜமாக சொல்கிறேன், நீங்கள் ஹோட்டல் வச்சுருக்கிறவங்களா இருந்தால் சேம் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மீன் குழம்புக்காகவே உங்கள் ஹோட்டலுக்கு வருவாங்க. மீனில் இருக்கிற கவுச்சி ஸ்மெல்லே தெரியாது, அதுக்கு நான் கேரண்டி. பட் நான் சொன்ன மாதிரி வைக்கணும், காரெல்லாம் அதிகமாக இல்லை, அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. நான் தான் சொன்னேன்ல, இந்த மீன் மசாலா போட்டு வச்சு பாருங்கள், அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த அளவு கலராக வரணும்னா காஷ்மீர் மிளகா பொடியை நான் போட்ட மாதிரி போடணும். கொஞ்சம் மாங்காய் போட்டு அரைச்சோம் இல்லைங்களா வதக்கி, அது வேற லெவலாக இருக்குது. எனக்கு வந்து ஓவர் புளிப்பாக இருந்தால் பிடிக்காது. எல்லா அளவுகளும் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. ஒரு தட்டு இல்லைங்க, 2 தட்டு சோறு சாப்பிட்டாலும் இந்த குழம்புக்கு பத்தாது. ஸோ இதுக்கு மெயினான டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் போட்ட அளவுகள் ஒவ்வொன்றும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் உடையாமல், மீனில் நல்லா மசாலா ஒட்டி, மீனில் கொஞ்சம் கூட கவுச்ச ஸ்மெல் இல்லாமல் உங்களாலேயும் இந்த மாதிரி செய்ய முடியுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ப்ளீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இதுவரையில் எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லயும் குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்கு, அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, see you, bye bye, love you all.